ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்துக்கிறோன்னா நொஞ்சுண்டேஸ்வரா சுவாமி டெம்பிள் மைசூரில் இருக்குது. ஸோ இப்போ டைமு 3:13. அப்போ யாரும் தூங்கு வேலை எல்லாம் இங்கே உக்காந்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து காவேரி ரிவர்ன்றாங்க. இல்லை ஒரு குளியல் பாத் எடுத்தாக்கா எல்லாம் சேர்ந்து எல்லாம் நல்லதுன்னுவாங்க. ஸோ இவர் வந்து இவரு தூங்க மாட்டாரு. ஆனால் ஒருத்தர் வந்தா தெரியுமா கண்ணாடி போட்டுன்னு அவர் தூங்கிட்டு இருக்காரு, காரில் தூங்கிட்டு இருக்கிறாரு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நேயர்களே, இது என்னன்னு சொல்ல முடியுமா? இது ஆக்சுவலாக இது என்ன இது லேக்கா ரிவரா என்ன இது? இது காவேரி ரிவர். காவேரி ரிவர், காவேரி நதி. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கத்து அதான் இங்கே குளிச்சாக்கா இங்கே நான் எல்லா பாவம் புண்ணியமும் போயிடுமா? கரெக்ட் அப்படின்னாங்க. ஸோ அப்போ நம்ம குரூப்பில் பாவம் செஞ்சவன் நிறைய பேர் இருக்கிறாங்களே. பாவம் நிறைய பேர் என்ன இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஏதோ பிஸ்னஸ் டீலிங்காக போயிங்க. அப்படா நான் ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கேன், பிஸ்னஸ் ஐடியா. ஒரு ₹1 இன்னும் ₹1.5 இருந்தா போதும். கருப்பட்டி காப்பி ஒன்று போட்டு உட்காந்துடலாம். பிஸ்னஸ் டீலிங்காக போயிருக்கிறீங்களா? அதான் பேசுறது. இல்ல இவ்வளோ ஆத்துல இவ்வளோ தண்ணி வந்து ஏன் பாட்டில் கேட்குறீங்களா? கடைசியில் உங்களுக்கு இது ஃபேமஸ் பிளேஸ்ன்றாங்க. எப்படி எப்படி சொல்றதுல கூப்பிட்டு வந்தேன். அப்போ இப்போ டர்ட்டியாக இருக்குது பட் பீப்புள் என்ன சொல்கிறாங்கனாக்கா நல்லது அப்படின்றாங்க. ஆமாம், என்ன சொல் இங்கே ஒரு இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு பண்ணுறாங்க 4 மணி 3 மணி. இங்கே நிறைய பேர் மாலை போட்டவங்களும் வந்துருக்குறாங்களாண்ணே. பார்க்கும்போது தெரிஞ்சுங்களா அங்கே அது அங்கே கூட அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ ஓகே, அப்போ நம்ம எத்தனை மணிக்கு குளிக்க போகிறோம்? இப்போ டைம் என்னது? நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. மோகன் ப்ளீஸ் என்னை பேச விடு. சாரி ப்ரோ. அந்த பக்கம் வந்து நோயின்றாங்க. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? போகிறப்ப குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த பக்கம் இந்த சைடு அதுக்கு கோயில் வந்தாங்க. அவங்க கோயிலில் பூஜை பண்ணிக்கின்னு இங்கேருந்து நாங்கள் ஊட்டிக்கு கிளம்புவோம். நான் எதுவும் இல்லை, சம்பவம் பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு போவாரு. அதை பார்த்தா கணக்கு பண்ணலான்னு போவாரு. அது ஒரு கணக்கு பண்ணி நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நீ நல்லா கணக்கு போடுறியே, சரி கணக்கு போடு, லேட்டா கணக்கு போட்டுறேன் அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்காரு கமலஹாசன். நீங்க என்ன தெரியாத மாதிரி முடிச்சுருக்கீங்க கௌதம்? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது இவருக்கு எதுவும் இல்லைண்ணா. நான் பாதி கேட்கலாமா தண்ணி சில்லுனாங்கதா அப்படின்னு. இப்பதான் ஜெட்டி கழட்டிக்கிற இருப்பா அடுப்பு எத்தனுக்கிறேன் இப்பதான் வடிய தேடி இருக்கிறான், பிச்சு கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஏய் முழுகிட்டார் அவங்க பாரு கழட்டுறாரு. இப்பதான் ஏய் போட்டு சும்மா பெருசு ஸ்டெப் போட்டு சங்கர் மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம கருப்பு திராட்சை. அதான் அடுத்த சம்பந்தம் இல்லாம எல்லாம் ஒன்று வரும். பண்ணிட்டு இருந்தா நீ என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியாம தங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. கௌதம் கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். மன்னா என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே மலைக்கார உக்கானுங்க சைலண்டா. நம்ம என்ன பேசுறது? நாடாரு அந்த நாடாரு. நீங்க நிக்க வச்சா நாங்க படுக்க போட்டா பட்ட 10 பேர் அடி கூட போட்டேன்.